ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி தட்டாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் போல இதை ஊற வச்சிடலாம். கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும், ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேன்ல தண்ணி சேர்த்துட்டு குடமிளகாய சின்ன சின்னதா நறுக்கி இதுல சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. குடமிளகா முங்குற அளவு தண்ணி சேர்த்தா போதும். குடமிளகா 20 நிமிஷம் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல இதை தனியா வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நைஸா அரைச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே சூட்டோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஐஸ் கியூப் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சுட வச்சிருங்க.